இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என் மீதும் உங்கள் மீதும் உண்டாகட்டும். இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Gixxer SF 155 இந்த பைக்கை வந்து நம்ம மாடிஃபை பண்ணியிருக்கோம். பைக்கோட ரெஜிஸ்ட்ரேஷனை பாருங்கள் ஃபஸ்ட்டு. தெரியுதா? பைக்கோட ஓனர் வந்து இவர் தான். இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். என் பேர் மணிபாரதி. நான் வந்து பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். மேட்ரிக்ஸ் லைட்ஸ் போடுறதுக்காக மட்டுமே எவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த பைக்குக்கு வந்து நம்ம மேட்ரிக்ஸ் டிஆர்எல் ப்ளஸ் வந்து லிவர் ப்ரொடெக்டர் தெரியுதா உங்களுக்கு? இந்த லிவர் ப்ரொடெக்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி ரியர் சஸ்பென்ஷன் கிட்ட வந்து ஆல்ரெடி என்னோட பழைய ஜிக்ஸரில் வச்சு இந்த மாதிரி ஒரு லைட் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ அதோட ஃபீட்பேக்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நான் அந்த லைட்டை ஆன் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இது வந்து ஆக்சுவலாக மேட்ரிக்ஸ் லைட்டுன்னு சொல்லுவாங்க. இதில் அனிமேஷன் வரும். இப்போ இண்டிகேட்டர் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த லைட்டில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் ஆப்ஷனும் வந்துடும். இது வந்து ஆக்சுவலாக அப்படி சுற்றி இது வரைக்கும் சுற்றி அப்படி மேலே போகும். ஸோ வந்து இது 60 சென்டிமீட்ரு நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்குள்ளே வச்சுருக்கோம். ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணோன்னா ஃபியூ செகண்ட்ஸில் ஆட்டோமேட்டிக்காக டிஆர்எல் ஆக்டிவேட் ஆகிரும். இப்போ இதில் ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, ஹெட்லைட் எரியாது. இதில் உள்ள ஹெட்லைட்டை வந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் இதில் உள்ள டிஆர்எல், பைக்கிலே உள்ள டிஆர்எல்லையும் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணியிருக்கோம். லுக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். பார்க்க வந்து வேறு லெவலில் இருக்கும். இப்போ ஹெட்லைட் ஆன் பண்ணுங்க ப்ரோ. தெரியுதா எப்படி இருக்குது லுக்கு? இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து நம்ம ரியர் செட்டுக்கு போவோம். ரியரில் வந்து என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, அந்த ரியர் சஸ்பென்ஷன் கிட்ட வந்து ஒரு ரெட் கலர் லைட் வச்சுருக்கோம். அது வந்து பார்க்குறதுக்கு வந்து ஆல்ரெடி இதோட சஸ்பென்ஷன் வந்து ரெட் கலரில் தான் இருக்கும். ஸோ இந்த ரெட்டு வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த கார்னர்ஸ் எடுக்கிறப்ப பைக்கோட சைட் வியூ அதுலாம் வந்து இன்னும் சூப்பராகவே இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிவர் ப்ரொடெக்டர்ஸ் போட்டிருக்கோம். இது வந்து சிஎன்சி. பார்த்துங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே கைஸ், இதுதான் வந்து இந்த பைக்கில் வந்து இந்த அளவுக்கு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். ஒர்க் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இதுதான் நம்மளோட புது ஷாப். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். தெரியுதா? ஹெல்மெட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆக்சசரிஸ், ஒர்க்கு இவ்வளோதான் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஷாப்போட விளாக் வந்து கூடிய சீக்கிரமே வரும். இப்போ வந்து ஒரு சின்ன வீடியோவில் இதோட ரைட் ரிவ்யூ பார்த்துருவோம். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஸோ கைஸ், இப்போ வந்து மோட்டோ விளாக் செட்டப்பில் வந்தாச்சு. ஒரு டெஸ்ட் ரைட் ப்ளஸ் வந்து இதோட அந்த ரிவ்யூவையும் கொடுத்துட்றேன். இக்னிஷன் ஆன் பண்ணியாச்சு. கோ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு கியர். ஆக்சுவலாக இது வந்து ஒரு BS4 பைக்கு. நான் ஏன் வந்து இந்த பைக்கை அந்த ரைட் ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்தேன்னா உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ BS4 இது BS4. இப்போ வந்து நான் BS6 வந்து என் மச்சானோட பைக் வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. அதில் என்ன இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைக் ஓட்டுறதுக்கே வந்து அந்தளவுக்கு ஒரு பக்கா ஃபீல் இருக்காது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எப்படி ஒரு நான் ஃபஸ்ட்டு டைம் எடுத்தேன்ல BS4 Gixxer, என்னோட வந்து ஒயிட் கலரு ஃபோட்டோ போடுறேன். அந்த ஒரு ஃபீல் வந்து அந்த BS6 வந்து கிடைக்கல. அதுக்கப்புறம் நான் வந்து Gixxer எந்த ஒரு Gixxerமே ஓட்டலை. ஓகேவா? ரொம்ப வருஷம் கழிச்சுன்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த ஒரு BS4 பைக்கு, இந்த பைக்கு ஓட்டுறப்போ தான் எனக்கு அந்த பழைய ஃபீலே வருது. என்ன ஃபீல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது உட்காந்துருக்கப்போ அந்த சீட்டிங் பொசிஷனாக இருக்கட்டும், அந்த பவராக இருக்கட்டும், அந்த எக்ஸாஸ்ட்டு சவுண்டு, ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் வந்து இதில் சூப்பராக இருக்குது. இதில் வந்து லைட்டாக அந்த பவர் மட்டும் இப்போ நான் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சேம் டைம் வந்து விண்டு நாய்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதனால வந்து பார்த்துங்க. ஓகே, ரெடி? 3, 2, 1. பார்த்தீங்களா? இந்த பவர் வந்து அந்த BS6 பைக்கில் வந்து கிடையாது. ஒரு கீருக்கும் வந்து லைட்டாக பைக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பாப்பப் ஆகிட்டு வந்துச்சு. இந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸுமே பார்த்திங்கன்னா இதில் பாருங்கள் இப்போ ஐடியலில் இருக்குது பைக்கு.
1500 RPMல இருக்குல்ல. இப்போ பாருங்கள் நான் த்ராட்டில் கொடுக்குறேன். அந்த சடனாக வந்து அந்த BS6 பைக்கில் வந்து ஏறாது. ஸோ ஓகே, அவ்வளோதான் இதோட ரைட் ரிவ்யூ முடிஞ்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரோ வந்து பைக் எடுத்துகிட்டு அவங்க ஊருக்கு போகிறாங்க. இதில் வந்து இதுக்கப்புறம் நாங்கள் போயிட்டு ஒரு பார்சல் வாங்கிட்டு அதுலேருந்து ஒரு சில ஆக்சசரிஸ் எடுத்தாலும் எடுப்போம். அது எடுத்தோன்னா அப்படியே நான் கவர் பண்ணுறேன். ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம். என் பேர் உமர், நம்ம சேனல் பேர் கிக்ஸி உமர். டாடா பை பேசி.